பொண்ணு என்ன பண்ணுறாங்க, சாரி எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ தான் எல்லோரும் நிம்மதிப்படுறாங்க. அதை பார்த்து சக்தி மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து பொண்ணு வந்து அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ போய் சக்தி வந்து சரி இவ்வளோ நடந்துச்சே, நான் என்ன கிஃப்ட் உனக்கு வாங்கிட்டு வந்தேன்னு வந்து நீ கேட்டியா அப்படி சொல்லி சொன்னோன்னே, என்ன கிஃப்ட்டு சக்தி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதான் அப்படி சொல்லி ஜிமிக்கி கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி, இதை நீ போட்டுக்கோ, இப்போ நம்ம போகிறோம்ல கோயிலுக்கு, இதை போட்டுட்டு வரியா அப்படின்னோடனே சரி சக்தி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்ஸ் சக்தி அப்படின்றாங்க. சரி ஓகே, அந்த கோயிலை நீ பாட போகிறல்ல, அப்புறம் பாரு, நானும் பார்க்குறேன், எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, கண்டிப்பாக நீ நல்லா பாடுவ பாரு, தைரியமாக பாடு பொண்ணி அப்படி சொல்கிறாரு. சரிங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சக்தியோட ஃபேமிலி எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. எல்லாருமே நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க சக்தியோட ஃபேமிலிக்கு. வாங்கம்மா அப்படி சொல்கிறாங்க. அடுத்து பூஜை இருக்குல்ல, அந்த பூஜை பண்ண தான் அங்கே வந்திருக்கோம் அப்படின்னோன்னா வாங்கம்மா அப்படி சொல்லிட்டு பூஜையை வந்து உட்கார வைக்கிறாங்க. பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து பிரீத்தியை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து பேசுகிறாங்க. பிரீத்தி வந்து கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு வந்து பிரீத்தி ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. நம்மளும் இந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் ஆகிட்டோம் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து பொண்ணு என்ன பண்ணுறாங்க, சரி நான் பாடுறதுக்காக போகணும், அதனால் நான் போகிறேன் சக்தி அப்படி சொல்லிட்டு போட்டாங்க. சரி சரி பொண்ணி, உன்னை நான் மேடை வந்து நீ ஏறு, நான் கண்டிப்பாக உன்னை பார்க்குறேன் அப்படி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பாடுறதுக்காக போகிறாங்க. பார்த்தா வந்து யாருமே இல்லை. என்ன யாருமே இல்லை அப்படின்னோடனே அவங்க வராங்க. இங்கே பாரு பொண்ணி, நீ தான் இன்றைக்கி பாடணும் மேடையில் ஏறினா அதிர்ச்சி அடைகிறாங்க. பொண்ணி நான் இப்படி தனியாக பாட முடியும், இல்லை வேறு வழியே கிடையாது, யாருமே வரல, எனக்கும் வந்து உடம்பு சரியில்லை, பாட முடியாது, அதனால் நீ தான் பொண்ணி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணுறாங்க. பொண்ணு வந்து குழப்பத்தில் நிற்கிறாங்க. அப்போ சக்தி வராரு. இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கமிட்டி மெம்பர்ஸ்லாம் பெரிய கோவம் அடைஞ்சிடுவாங்க, அதனால் பாடி தான் ஆகணும் பொண்ணி, நீ தான் காப்பாற்றணும்னு சொன்னோன்னே பொண்ணு யோசிக்கிறாங்க. அப்படி சக்தி சொல்கிறாரு, பொண்ணி உன்னால் கண்டிப்பாக முடியும், இவ்வளோ நாள் நீ மேடையில் ஏறி பாடியிருக்கல, அப்போ வந்து உன் கூட வந்து நிறைய பேர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கடைசியாக பாட வந்து 3 பேர் தானே இருந்தீங்க, இப்போ பாரு நீ தனியாக கண்டிப்பாக பாட முடியும், உன்னால் ட்ரை பண்ண பொண்ணு அப்படின்னோடனே என்னால் முடியுமா, அத்தை வேறு இருக்காங்க, நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆகிடப்போ நான் பாடலனா அப்படின்னோடனே அதெல்லாம் உன்னால் முடியும், தைரியமாக மேடை ஏறு, கூட நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சக்தி சொல்கிறதால சரின்னு சொல்லிட்டு பொண்ணியும் வந்து வேறு வழி இல்லாமல் மேடை ஏறுறாங்க. பொண்ணுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. சரி கச்சேரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. பாடுமா அப்படின்றாங்க. பொண்ணி முதல்ல பதட்டாடுறாங்க, இப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, மேடையில் வந்து நல்லா சூப்பராக பாடிடுறாங்க பொண்ணி. அதெல்லாம் பார்க்குற வந்து ஜெயாக்கும் பிரீத்திக்கும் செம கடுப்பாக இருக்குது. அப்படி பார்த்து எரிச்சல் ஆகுறாங்க. உஷாவும் எரிச்சல் ஆகுறாங்க. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணி வந்து பாடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவுக்கு செம டென்ஷனாக இருக்குது. எல்லாருமே வந்து பொண்ணி பாராட்டுறாங்க, சூப்பராக பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணி வந்து மேடையில் வந்து எல்லாருமே வந்து பாராட்டணும்னு சந்தோஷப்படுறாங்க. சக்தி வந்து ஓடி வந்து அப்படியே பொண்ணி கங்க்ராட்ஸ் பண்ணுற, சூப்பர் பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் பாராட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஜெயாவுக்கு செம கடுப்பாக இருக்குது. பொறாமல் அப்படியே பயங்கரமாக இருக்குது ஜெயாவுக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே டென்ஷன் ஆகுறாங்க. பரவாயில்லம்மா, உங்கள் வீட்டு மருமக இந்த அளவு சூப்பராக பாடியிருக்காங்க பாருங்கள், உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை பார்த்து சொல்கிறாங்க. அப்படியே ஜெயா வந்து வேறு வழி இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. அடுத்து வந்து சந்திரசேகர் ஓடி போய் பொண்ணியை பாராட்டுறாரு. பாத்தியா, நீ சொன்னியே பொண்ணி வந்து தனியாக பாட மாட்டா, கோரஸில் தான் பாடுவான்னு, இப்போ தெரியுதா பொண்ணு எப்படி பாடுறான்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குல்ல அப்படி சொன்னோன்னே ஜெயா வந்து சொல்கிறாங்க, அவள் பாடினதெல்லாம் அந்த அளவுலாம் ஒன்றும் நல்லா இல்லை, ஏதோ தைரியமாக தனியாக பாடியிருக்கா, அது வரைக்கும் பாராட்டலாம், மற்றபடிலாம் என்ன பாடினா அவள் அப்படின்னோடனே இவ்வளோ பேர் பாராட்டுறாங்க, அப்போ கூட நீ ஏன் ஜெயா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு என்னமோ பிடிக்கல அப்படின்றாங்க. உன்னை பிரீத்தி வந்து ஒன்றும் பொண்ணு பெட்டராக பாடியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரீத்தி உனக்கு தெரியுமா எப்படி பாடணும்னு சொல்லிட்டு, எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, எப்படி நீ பெட்டராக பாடலாம் சொல்ல, இல்லை வந்து ஆன்ட்டி சொல்கிறாங்கல்ல அப்படின்னோடனே அம்மா எதுக்காக சொல்லியிருப்பாங்க, அதுக்காக பிரீத்தி இப்படிலாம் சொல்லாத பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து சக்தி சொல்கிறாரு, பொன்னி நீ சூப்பராக பாடின அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. பொன்னியே திரும்ப முடியுது.